டீ டைம் இது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இந்த மழையினால. எல்லாம் டீ குடிச்சிட்டு இருக்காங்க. இங்க வந்து முக்கால்வாசி இந்த கிழங்கு இது மாதிரி இதான் வச்சுப்போம். இன்னைக்கு வந்து எதுவுமே முன்னேற்பாடு இல்லாம டக்குன்னு கிளம்பி வந்துட்டதுனால மேரி பிஸ்கட் வாங்கிட்டு வந்துட்டேன். வீட்லயே டீ போட்டு 2 லிட்டர் ஃபிளாஸ்க்ல எடுத்துட்டு வந்துட்டேன். பார்த்து தண்ணி நிறைய விட்டாச்சு. மோட்டர் போட்டு ஆஃப் பண்ண விட்டோன்னே ஊறிடுச்சு. அப்படியே வாங்க எல்லாம் டீ குடிச்சிட்டாங்க. நானும் எடுத்துட்டு வரேன் டீயும் 2 பிஸ்கட்டையும் சாப்பிட்டுட்டு அப்படியே அடுத்த வேலையை நம்ம கண்டினியூ பண்ண போறோம். டீ குடிச்சாச்சா? ஏலக்காய் வாசனை நல்லா இருந்துச்சு. டீல டீ கொஞ்சம் சுமார் தான், இருந்த பாலை வச்சு போட்டு வந்துட்டேன். கொஞ்சம் ஏலக்காய்லாம் போட்டு சுக்கு ஏலக்காவும் போட்டு நல்லா இருந்துச்சா? எனக்காக சொல்லக்கூடாது. இவங்க எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாரும் டீ குடிக்க உட்காரப்ப வந்து பிஸ்கட் வாங்கி சாப்பிட்றதுக்கு வந்துருவாங்க. வந்து எல்லார்ட்டையும் கலெக்ஷனை போட்டாங்க. எல்லார்ட்டையும் கலெக்ஷனை போட்டு 3 பேரும் பிஸ்கட் வாங்கி தின்ட்டு நிற்கிறாங்க பாருங்க. அவுத்து விட்டுறது. இவங்க 2 பேரும் அமைதியா நிப்பாங்க. அவன் தான் ரொம்ப அராத்து பையன். இல்ல நம்மள ஒண்ணும் பண்ணாது. வெளியாட்கள் வந்தா கொத்தனை எரிஞ்சிடும். ஆமா, குழச்சிட்டு தான் முடியாந்துச்சு ஃபர்ஸ்ட். இந்த குளிர் காத்துக்கு இந்த மலைக்கு ஒரு சூடா நான் டீயை வந்து வடிகட்டி ஆத்தவே இல்லை, அப்படியே ஊத்திட்டேன். அதனால கொஞ்சம் பரவாயில்ல, சூடு பரவாயில்ல. ஆமா, இங்க பாருங்க தண்ணி அந்த பைப்ல போயிட்டு இருக்கு. அதான் ஏறல, கண்டுபிடிச்சிட்டேன். அதை மூடணும். பயப்பட வேண்டியதில்லை. அப்போ என்ன செய்யணும்னா அங்கங்க பொந்து இருக்கிறதெல்லாம் நம்ம அடைக்கணும். எங்க இருக்கு இப்போ இந்த மட்டையை தான் நம்ம இப்போ எடுக்க போறோம். எடுத்து நான் ஐடியா சொல்றேன். கொஞ்சம் மட்டையை வந்து வெளியில கொண்டு போய் சாமிக்கு எதுக்க போடணும். நான் சொக்கப்பான மாதிரி கொளுத்துவேன் எப்பயும். அப்புறம் இதுலயே நேரா போகணும். நேரா அந்த வாய்க்கால பிடிச்சி போனா அந்த இடத்துல கொண்டு போய் கொஞ்சம் போடணும். 3ஆ பிரிச்சு வெளியே தள்ளிடுவோம். வெயில் அடிச்சோன்னா கொளுத்திடுவோம். கடக்கட்டும். இப்போ நாளைக்கு வருவீங்கல்ல வேலைக்கு. 3 நாளைக்கு மழை இருக்குன்னு சொல்லுது சந்திராக்கா. என்னன்னு பாருங்க, பார்த்துட்டு திருப்பி வாங்க. திருப்பி இந்த காட்டை பூரா சரி பண்ணுவோம். நாளைக்கு வரீங்களா? அப்ப நான் வரதுன்னா வாங்க, எனக்கு ஜாலி தான், நான் வந்துடுவேன். இல்ல உண்மையிலேயே இந்த கொல்லை வாங்கினதுலேருந்து தம்பிக்கு வந்து 10 ஆள் வேலை செய்யணும் இந்த கொல்லையில. அப்பதான் தம்பி இந்த கொல்லைக்கு வரும். இல்லைன்னா வராது. வேலை செஞ்சா ஜாலி, சாப்பாடு வாங்கி கொடுக்க, அது பண்ண இது பண்ணா உடையாரும். வராது. அது மாதிரி இப்போ இன்னைக்கு 10 பேர் வராங்கன்னா ஜாலியாக வந்துட்டாங்க. இப்போ போய் சாப்பாடு போய் வாங்கிட்டு வரான்னு இருக்காங்க. இந்த நாங்கிலாம் தனியாக கிடக்கா. அதனால நாங்கள் என்ன செய்வோம்னாக்கா, ஒரு வாரத்துக்கு இல்லை 10 நாளைக்கு ஒருக்க 2 நாள் வந்து வேலை பார்ப்போம். அம்மா வீட்லேருந்து ஆள் வந்து இங்கே தங்கியிருப்பாங்க. அம்மா வந்து தங்கிக்கும், வயசானது இது. இங்கே வந்து தங்கிட்டு நாங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு கொள்ளையை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஆள் கொண்டாந்து வச்சுக்கிட்டு அதை ஊர்லேருந்து ஆள் அழைச்சிட்டு வந்துடும். எனக்கு சந்திரா வந்ததுக்கு அப்புறம் சந்திராக்கா தான் எனக்கு இந்த கொள்ளை இன்சார்ஜ். சந்திராக்கா தான். நான் வந்து இப்போ கூட நான் நிற்கிறேன் அவங்க கூட. அவங்களுக்கு தெரியும் நான் கிட்டே வரமாட்டேன். வேலையை சொல்லிட்டு நான் வந்து இங்கே உட்காந்துருவேன். படிக்க, எழுத, சமைக்கன்னு நான் இதுக்குள்ள தான் இருப்பேன். அது ரமலா, உமா 3 பேரும் வேலை பார்த்து கொடுத்துருவாங்க. இவங்களும் முன்னாடி வந்திருக்காங்க. மற்றவங்கலாம் புதுசு. இன்னைக்கு 3 பேர் வந்து முன்னாடி வந்தவங்க, மற்றவங்கலாம் புதுசாக வந்திருக்காங்க. பட் சூப்பர் டீமு. இந்த டீம் வந்து நாளைக்கும் இன்னும் கொஞ்சம் இன்னைக்கு வந்து இந்த மட்டையை ஓர்சல் பண்ணிட்டோம். இதை இன்னைக்கு முடிச்சுட்டு நாளைக்கு வந்து புல்லை சுத்தம் பண்ணுவோம். சரியா? புல்லை அது எப்படின்னா ஃபர்ஸ்ட் பாதையெல்லாம் கிளியர் பண்ணி கொடுத்துருங்க, அப்புறம் மற்றதை சுத்தம் பண்ணிக்கலாம். இல்லை, அது எப்பயுமே அறுத்து விட்டுட்டு போயிடுவாங்க. அறுத்து விட்டுட்டு போனோன்னா என்ன ஆகும்னா எங்கள் காலெல்லாம் கோதறி தான் எடுக்கும். வேற என்ன பண்ணுறது? அது நீங்கள் ஒன்றும் வெட்டியும் எடுக்க முடியாது. அது பரவாயில்ல, இப்போயாவது மழை கொஞ்சம் பிடுங்கிறதுக்கு வாகா இருக்கும். நாங்கள் வந்து கோடையில் சுத்தம் பண்ணுவோம். இன்னும் ஒரு 10 நாள் போயிட்டு இந்த தரை வந்து பாறாங்கல் மாதிரி போயிடும். அப்படி ஆயிடும். அதனால வந்து இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஐயா, அதில் ஒரு வாழைத்தார் இருக்கு, பழுத்திருக்கான்னு பார்த்துட்டு வருவாங்க. வெட்ட சொல்லிட்டோம். இங்கே பாருங்க, இதில் பொந்து இருக்குது, பார்த்துவாங்க. இதில் தான் பாம்பு வந்து பொந்துரும். பாருங்க, ஐயோ இங்கே பாருங்க. இதில் இந்த வாழைத்தாடு வந்து கற்பூரவல்லியும் இல்லாமல், பூம்பழமும் இல்லாமல், ரஸ்தாலியும் இல்லாமல் இருக்குது. பரவாயில்ல, இதை இன்னைக்கு இறக்கி தர சொல்லிடுவோம். இறக்கிட்டு தண்டை உரிச்சு தர சொல்லிடுவோம். ஆள் இருக்கிறப்பே அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க. அதை நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். இன்னைக்கு இது வந்து சுரேஷ் பசங்க நேற்று கேட்டுச்சு. அதான் வாழைப்பழம் ஒன்று கொண்டு வந்து கொடுத்தான் சின்ன பையன் எனக்கு சாப்பிட. கொடுத்துட்டு கொல்லையில் வாழைப்பழம் இருக்காத்தா அப்படின்னா. இருக்குடா, தாறு இருக்குது, எடுத்துகிட்டு வரேன்னு இது. இங்கே பாருங்க, இது வந்து இந்த கொல்லை வாங்கினப்ப இது வந்து ஒரு பொலி. இந்த பொலியில் இது வந்து ஒரு பூவரசு, நாட்டு பூவரசுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆனால் இது வந்து இந்த
புடசல் ஆயிடுச்சுங்க. இது புடசல் ஆனாலும் இது அப்படியே இருக்கு பாருங்க. இந்த கன்று வந்து அப்படியே இருக்கு. இது எப்படி ரீப்ரொடக்ஷன்னாக்க போத்து வெட்டி வைக்கிறது. போத்தை வெட்டி வச்சோம்னா இது வந்து திரும்பி வரும். இது பாருங்க, இது ரம்ப செடி பாருங்க. இங்க ஐயோ எவ்வளோ பொந்து இருக்கு. இது வந்து ரம்ப. சிலோன்ல வந்து இது நிறைய இருக்குமா. அவங்க சாப்பாட்டுல எல்லாத்துலயும் இது வந்து யூஸ் பண்ணுவாங்களாம். கருவேப்பிலை கொத்தமல்லியோட இந்த 2 இலையும் சேர்த்து தான் கட்டி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லலாம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம நிறைய வச்சிருந்தோம் ஒரு இடத்துல. அதை கொண்டாந்து அங்கே காடா போயிடுச்சுன்னு சொல்லிட்டு கொண்டாந்து இங்கே வச்சோம். இங்கே வச்சோம்னா இது வந்து ஒரு மாதிரி தண்ணி வரத்துக்கு வழி இல்லாமல் ஒரு மாதிரி அழிஞ்சிருச்சு. இது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மலைக்கு துளுத்து வந்திருக்கு. நம்ம என்ன செய்யணும்னா இங்கே பாருங்க, இது ஒரு வேர்லேருந்து எத்தனை செடி வந்திருக்கு பாருங்க. ஒரு வேர்லேயே எவ்வளோ செடி இருக்கு பாருங்க. நான் வந்து இது கொண்டு போய் நான் வந்து தொட்டியில் வச்சிருந்தேன். வீட்டில் ஒன்று வச்சிருந்தேன், வீட்டில் பறிச்சிக்கிறதுக்கு சமையலுக்கு. இதை வந்து நம்ம இப்போ எடுத்து அங்கே கொண்டு போய் வாசலில் கொஞ்சம் வைப்போம். வாசலில் பாருங்க, இதுலேயும் நிறைய இருக்குது செடி. இதை வீணாக அடிச்சிடக்கூடாது. கண்ணுவில் வந்து கொண்டு போய் வைக்கணும். இதை நான் வந்து வீட்டில் தொட்டியில் வைக்கிறதுக்கு நான் எடுத்துகிட்டு போகிறேன். இதை பிளான் பண்ணுறதை நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன்.